Welcome to Sujan Fun Kitchen. So இன்னைக்கு எல்லா ஊர்லேயும் ஆல் ஓவர் தி வேர்ல்டு மாங்காய் கிடைக்கிற மாதிரி டல்லஸ்லேயும் சூப்பராக மாங்காய் கிடச்சிது. ஸோ நான் இதில் தொக்கு பண்ண போகிறேன். மீனாமா ரெசிபி தான். அதில் என்னோடய கசன் மைத்லியும் நிறையா இன்புட்ஸ் கொடுத்தா. ஸோ அதையும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி டல்லஸோட வாக் பாத் ஆர் வாக் ட்ரெயில் இது வேறு, நம்ம அன்றைக்கி பார்த்தது வேறு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள். ஸோ whenever we walk outdoors அந்த சன்லைட்டில் செரோட்டோனின் அப்படின்னு ஒன்று, இட்ஸ் அ மூட் ஸ்டெபிளைசர். அது வந்து ஜென்ரேட் ஆகுது, ஸ்டிமுலேட் ஆகுது நம்ம பாடியில். ஸோ இட்ஸ் அப்சல்யூட்லி ஹெல்தி அண்ட் இட் மேக்ஸ் அஸ் ஹாப்பி ஆல்சோ. ஐ ஃபீல் as far as possible நல்ல காயாக வாங்கிக்கோங்க, ரைப்பாக இல்லாமல் பார்த்துக்கோங்க மாங்காவை. ஸோ மாங்காயை வந்து ஸ்கின் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நான் ஃபுட் ப்ராசஸரில் போட்டேன் கிரேட்டிங்க்கு. ஸோ நீங்கள் நார்மல் கிரேட்டர்லேயே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இப்போ ஐ ஸ்டார்ட் தி ப்ராசஸ். கொஞ்சம் கடாயில் எண்ணெய் விட்டு மெந்தியம், திஸ் இஸ் 3 டீஸ்பூன், சின்ன ஸ்பூனால் 3 டீஸ்பூன் மெந்தியம் அண்ட் மிளகா வறுத்தல். ஸோ இது ஒரு 12 நல்லா காரமான மிளகா. இது நல்லா வறுத்து பொறுமையாக வறுத்து இதை வச்சுட்டேன். ஸோ கீப் இட் அசைட். ஸோ இப்போ நிறையா நல்லெண்ணெய், ஸோ நல்லெண்ணெய் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வச்சு அதில் கடுகு ஸ்ப்ளட்டர் பண்ண அப்புறம் கடுகு வெடித்தோடனே மஞ்சப்பொடி ஒரு 1 டீஸ்பூன் போட்டுட்டேன். ஸோ அப்புறம் அதில் வந்து கிரேட் பண்ண மாங்காவை ஆட் பண்ணி நல்லா இப்போது வதக்கணும். தட் இஸ் எண்ணெய் விட்டு நல்லா சுருளை வதக்கணும். ஆஸ் தே சே, லைக் நல்லா மீடியமில் ஃப்ளேமை வச்சுட்டு அழகாக இது பண்ணிக்கோங்க. ஸோ இதிலே பாதி வெந்துடும். ஸோ இது அரைச்சது, நம்ம அரைச்ச பவுடர் பாருங்கள், அந்த மிளகாவத்தலும் மெந்தியமும் இது மெயின். ஸோ இது நல்லா வதங்கி நம்ம ஆயில் கூட இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், நல்லெண்ணெய் தான். ஸோ கீப் சாட்டேயிங் டில் அந்த ஆயிலே கொஞ்சம் செப்பரேட் ஆகணும் வெளியில். யூ கேன் ஜஸ்ட் see தி ஆயில், கொஞ்சம் ஆயில் வெளில வரதே. ஸோ யா, ஸோ நவ் ஆட் சால்ட். ஸோ இட்ஸ் டைம் டு ஆட் சால்ட். நான் உப்பு வந்து நான் ஒரு 3 பெரிய டீஸ்பூன், 3 ஸ்பூன். யா, இதெல்லாம் வந்து அக்கார்டிங் டு டேஸ்ட் தான், கரெக்டாக மெஷர்மெண்ட் சொல்ல முடியல, நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இது ஒரு 3 to 4 டீஸ்பூன் போட்டு எல்லாமே ஃப்ளேம் மீடியமில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த மெந்தியம் அண்ட் மிளகாவத்தல் பவுடர் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெறும் ரெட் சில்லி பவுடரே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இதுவே போரிடுது. ஸோ யா, ஸோ நான் இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டு இதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், வதக்கிண்டே இருக்கணும். ஸோ இது வந்து பெருங்காயம். ஸோ ஆக்சுவலி கட்டி பெருங்காயம் இருந்தால் பெஸ்ட்டு. நம்ம மெந்தியம் மிளகாவத்தல் வறுக்கிறதே அதையும் வறுத்து அரைச்சிக்கணும். பட் எங்கிட்ட இல்லை. ஸோ நல்ல பெருங்காய பவுடர் போட்டு இந்த மாதிரி எண்ணெய் வெளியில் வர அளவு வதக்கிட்டு, ஸோ இப்படி இருக்கும். ஸோ இவ்வளோ எண்ணெய் விட்டாக்க யூ கேன் ஸ்டே ஃபார் 1 month ஆல்சோ. ஸோ தயிர் சாத்தோட இப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் பேக் டு டாலஸ். ஸோ இது எங்கள் வீடோட விசினிட்டி இது. ஸோ இது மார்னிங் ஒரு 13 டிகிரி செல்சியஸ் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ நான் ஜஸ்ட்டு கேப்சர் பண்ணேன். யா, இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். அண்ட் stay healthy and have fun cooking, as I always keep saying. So thanks for watching my video. Bye bye.